Yeah, hi guys, welcome back to my channel. This is Active with Aarthi. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம ஒரு புதுசாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம் ஆஃப்டர் லாங் டேஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண வீடியோவில் நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கும். ஸோ என்னென்னு பார்க்க போகிறோம், ஒரு நேச்சுரல் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு மெடிக்கலில் வாங்குற மாதிரியோ அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃபேஸ் பேக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இது வந்துட்டு நான் அரௌண்ட் 1 இயர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குறேன். இது வந்துட்டு மெயினாக எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், அப்புறம் ஆக்னே, இது எல்லாமே ஆல் இன் ஒன் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான். மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டேன் ரிமூவலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பவுடரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பவுடர் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பவுடர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 பேக்கெட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். லைம் பவுடர் இருக்கும், அதுக்கப்புறம் சாண்டல்வுட் பவுடர், எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு நேச்சர் தான். இதில் இருக்கிற எல்லா பவுடருமே வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த ஆரஞ்சு பீலில் வந்துட்டு பவுடர் எடுப்பாங்கள்ல, நார்மலாக நம்ம வீட்டில் கூட செய்வோம். ஸோ இதேமாதிரி பீட்ரூட் பவுடர், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பவுடருமே ஃபேஸுக்கு எல்லா வகையிலையுமே வந்துட்டு ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒவ்வொரு குணங்களை தரும். அந்த மாதிரி தான் இந்த பவுடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா பவுடர், இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே கரெக்டாக செட் ஆகும். அண்டு யூபி டேன் வந்துட்டு இது பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு போமோகிரானட், அந்த மாதுளப்பழத்தோட தோல் இருக்கும். அடுத்து வந்துட்டு வேப்பிலையோட பவுடர் இருக்கும். இந்த வேப்பிலையோட பவுடர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வேப்பிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அரைச்சி தான் வந்துட்டு இவங்க பேக்கெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நிறையா ஹார்ஷான ஆக்னே, ரொம்ப வந்துட்டு ஆக்னே நிறையா இருக்குது, ரொம்ப பிம்பிளாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது கொஞ்சம் கம்மியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரோட ஸ்கின் கேர் ஜேர்னலையும் இந்த முல்டானி மட்டி பவுடர் தாண்டாமல் வந்திருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாருமே இது யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஆக்னே, பிம்பிள்ஸுக்கெலாம் யூஸ் ஆகும். அண்ட் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் இது நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே டீப் கிளென்சிங் கொடுக்கும் ஃபேஸுக்கு. உங்கள் எல்லாருக்குமே இதை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சாண்டல்வுட் பவுடர், இதுவும் அதே மாதிரி தான், சேம் ஆஸ் முல்தானி மட்டி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெமன் பீல் பவுடர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஃபேஸுக்கு. ஸோ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிட்டு மீதி அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைசூர் தால். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டேன் ரிமூவலுக்கும் ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பவுடர். இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிக்மெண்டேஷனுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக கேட்கும். இது பீட்ரூட் பவுடரும் சரி, பொட்டேட்டோ பவுடரும் சரி, ரெண்டும் கலந்து போட்டோம்னாவே அவ்வளோ நல்ல எஃபெக்டிவ் கொடுக்கும். ஸோ பீட்ரூட் பவுடர் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெருசாக கலர்லாம் கொடுக்காது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இது ஆரஞ்சும் ஸ்கின் ஒயிட்னிங், அப்புறம் டேன் ரிமூவல், அதுக்கப்புறம் ஆக்னேக்கெலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் இதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூபி டேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேன் ரிமூவலுக்குனே தனியாக ஒரு ஃபேஸ் பேக். அது வந்துட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேன் ரிமூவலுக்காகவே இது. ஸோ நீங்கள் தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் டேன் ரிமூவல். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, எல்லா பவுடரும் வந்து ரொம்பவே பவுடராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பவுடர்லாம் கட் பண்ணும்போது இந்த ஃபேனு ஏதாவது காற்றடிக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது தண்ணி படாமல் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப பவுடராக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பட்டாலும் ஸோ எல்லாமே வந்து கட்டி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணும்போது கூட தனியாக ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர அந்த ஈரமான ஸ்பூன்லேயே அள்ளுறது அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இந்த லெமன் ஆர் சம் ஸ்கின் டைப்புக்கு வந்துட்டு சம்திங் இதில் இருக்கிறது சேராது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீட்ரூட் பவுடர் இருக்கும். ஸோ பீட்ரூட் பவுடர் போட்டால் கலர் எது வருமோ அது மாதிரி நினைக்காதீங்க. இது ஃபுல்லாகவே நேச்சுரல்ன்றதுனால எதுவுமே வந்துட்டு கலர் இது ஒட்டாது. அண்டு ஃபுல்லாகவே நேச்சுரல்ன்றதால எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே ஆட் பண்ணாலும் சரி தான், இல்லை மூணுமே, லைக் ஆலோவேரா ஜெல், ஹனி, அப்புறம் பாலுமே ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரோஸ் வாட்டரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 10 to 15 minutes நீங்கள் போட்டிங்கனாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா பாஸ்ட் 1 இயராக நானும் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ்ன்றதை விட கொஞ்சம் ஃபுல்லாகவே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்குது சூப்பராக. இதோட இது நான் வந்து 4th டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற
10 பேக்கெட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க்ஸு ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவோட வந்து பார்க்குறேன்.